ஏய் என்னத்துக்குடா அவனை தூக்குன? அதான் நமக்கு எதுக்கு ஐயா தூக்கு சொன்னார், தூக்கிட்டோம். போஸு இவன் தானே சுபாஷ், சரியா தானே தூக்கியிருக்கிறோம். கட்டுற வேலையை பாடுறா. போஸே ஏற்கனவே 2 வாட்டி மிஸ் ஆனப்போ எனக்கு இல்லை. நல்ல வேலை இந்த வாட்டி தூக்கிட்டோம். இல்லைன்னா ஐயா நம்மள என்ன மிஸ் ஆயிருந்தா என்ன ஆவலல்ல. மூடு. வயிற்ற கலக்கிருக்கும் போல போஸு. டாக்டர் இவரு. பிளாஸ்ட் எடுத்து விடு. கொய்யால நச்சிக்கிறான்டா. பிளாஸ்ட் எடுறா. டேய் பிளாஸ்ட் எடுறா. ஒட்றா. டேய் ஒட்றா ஒட்றா ஒட்றா. தூக்கி போடுற அந்த பிளாஸ்டரை. எதுக்குடா என்ன தூக்குனீங்க? ஐயா தூக்கு சொன்னாரா? ஏய் வாயமுறா. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன்லாம் பேசிக்கிட்டு. அப்போ உங்களுக்காக தூக்கலையா? அப்போ தூக்கி போட்டு எலும்பு துண்ட நக்கிற நாய்ங்களா நீங்க? நாயா? அப்போ உங்க ஐயாவுக்கு பயந்தான் தூக்குனீங்கல்ல? என்ன கொன்றணும்னு தோணுதா? கொன்றுவ உங்க ஐயாவை கேட்காம? ஐயா ஐயா இவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். கடைசி வரைக்கும் உங்கள்த தான் நக்கிட்டு இருக்கணும்னு சொல்றான். ஷூவை கொன்றுவாயா? கொல்ல முடியல. சரி வெளியில போலீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன். போஸ் போலீஸா? வச்சுக்கோயேன். போலீஸ் யார் அரெஸ்ட் பண்ணும்? எந்த கேஸையும் சேர்த்து உங்கள் ஐயா மேலே பெண்டிங்கில் இருந்த அத்தனை கேஸையும் உங்கள் மேலே தான் போடுவாங்க. உங்கள் ஐயா ஜில்லுன்னு ஏசி ரூமில் சரக்கு அடிச்சுன்னு இருப்பார். நானாச்சும் பரவாயில்ல, உங்ககிட்ட தான் மாட்டினேன். ஆனால் நீங்கள் பண்ணுறத தப்புன்னு சொல்லலை. பண்ணுங்க, அதை உங்களுக்காக பண்ணுங்க. எதுக்கு இன்னொருத்தனுக்காக? என்னை இங்கேருந்து மட்டும் வெளியில் விடுங்க. உங்களை பத்திரமா வேறு ஊருக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அங்கே யாருக்கு அடியும் இல்லாமல் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. என்ன ரவிச்சந்திரா, ராஜா மாதிரி வாழலாமா? என்ன நக்கலா? ஐயா தெரிஞ்சதுன்னா அவள் தான். ஏய் அந்த ஆள் பேர் சொல்லி நிறுத்துறா. சும்மா அவனுக்கு பயப்படாம செம்மையா வாழணும். ரவி வெளியே போய்ப்பார். ஐயோ பாஸ் பாத்துறாங்க பாஸ். ஏய் என்னடா சொல்ற? ஐயோட ஆளுங்க நம்மள பாத்துறாங்க பாஸ். ஏய் ரவி, தன்னிச்சையா செயல்படுறது விடுதலை மட்டும் இல்லை, அது ஒரு தகுதி. அந்த தகுதி எல்லாருக்கும் இருந்துருமா என்ன?